மா இங்கே பேசின போதுமா, நீங்கள் கவனிங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த ஹரிஷுக்கு, அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் டீமுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அர்ஜுன் தாஸ் நல்ல நண்பராகிட்டாப்புல, கண்டினியூ படம் பண்ணும்போது இதுவும் படத்தில் ஹீரோனி கூட வேணாம், அவர் யோகி பாபு இருந்தால் போதுன்னு எல்லாத்துலேயும் சொல்லிக்கிறீங்க. ரொம்ப நன்றி. அவர் எங்கள் வீட்டு கணேசன் எங்கே போயிட்டார்? வெளியே போயிட்டாரா? ஏன்னா அவர் சொன்ன மாதிரி வீட்டு கணேசன் சொன்ன மாதிரி ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படம் தான் அது. ஏன்னா வீட்டுக்கு வேணால் மட்டும்தான் தெரியும், அவரால் மட்டும்தான் முடியும். ஒரு தம்மாக இருக்கிறதுக்கு அவரால் மட்டும்தான் தம் பிடிக்க முடியும். அதனால் அவர் தைரியமாக சொல்லிட்டு போயிட்டார். ஹரிஷை பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தில் நடந்ததை பற்றி தான் எல்லாருமே சொல்கிறீங்க. ஹரிஷை பற்றி எனக்கு முதல்ல எப்பயோ தெரியும். இப்போ பாதி படமாடா, அவன் அங்கேருந்தே செட்டில் தான் பேச சொல்லுவான் எல்லாரும். அவங்க கூட இருப்பேன்னா அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணப்பில் இந்த படத்தில் வந்து எனக்கு கதை சொன்னேன். என்னோடய ஆஃபீஸில் வந்து கதை சொன்னாப்புல. சொல்லும்போது நான் சொன்ன முதல் வார்த்தை ஹரிஷுக்கு வந்து, ஹரிஷ் நீ இந்த படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ டைரக்டர் ஆகணுன்றான்னு. கரெக்டாக டூரிஸ்ட் ஃபேமிலியாக அவனுக்கு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டருங்க எல்லாருமே டைரக்டர் ஆகிடுங்கடான்னு சொல்லுவேன். அதை சப்போர்ட் பண்ணுவேன். அது வந்து நான் ஹரிஷ் நான் எதிர்பார்த்தேன். இன்றைக்கி உன்னை வந்து இவ்வளோ பாராட்டுறாங்க எல்லோரும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். உன்னை நிறைய படங்கள் நீ பெரிய பெரிய படங்கள் பண்ணணும் ஹரிஷ். இது மட்டும் இல்லை, பெரிய ஹீரோங்களுக்கும் நீங்கள் கதை பண்ணு, அங்கே விட்டுறாது, ஓரமாக அப்படி கூப்பிட்டு போ என்னையா. அர்ஜுன் தாஸுக்கும் நான் முதல்ல நன்றி தெரிவிச்சேன். அர்ஜுன், உங்களோட ஸ்டைலு, உங்களோட விஷயம், நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே நிறைய இடங்களில் பேசிகிட்டு இருப்போம் உங்களை பற்றி. நான் அர்ஜுன் தாஸோட தான் அடுத்தடுத்து படம் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இது நம்ம கடைசியெல்லாம் போகலாம். திரைக்கு முன்னாடி இருக்கிறது பெருசு இல்லை, திரை தான் நம்மளுக்கு தெய்வம், அதை மதித்து நம்ம போவோம். ரொம்ப சந்தோஷம். வடிவேல் சர்மா எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். அவங்க சொன்ன சில விஷயங்கள் உண்மை தான். ஹரிஷ் வந்து சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக தான் பண்ணுவான். டீ சாப்பிட்லாமா பண்ணுவாங்க. டீன்னா இப்போ 2 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நிற்பாங்க, ஷார்ட் ரெடி அப்படின்னு, கப்பு வச்சுட்டு வாங்க போகலாம் அப்படின்னு. அவன் முடிக்கணும், அவனுக்கு பிரச்சனை அவ்வளோ இருக்குது. ஒரு சாண்ட்ரோல்டு நம்ம ஆல்ரெடி இது பண்ணோம், நம்ம லக்கி மேன் பண்ணோன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவித்தேன். விஜய், சதா, எல்லாருக்கும், மோகன், அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரிவிச்சேன். அனபேன் உங்களுக்கும். டேய் ஷாருக் கான் அந்த லுக்கில் இருக்கிறான் பாக்ஸி, உனக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம பேசணும்னா பெல் அடிச்சுன்னே இருக்காங்க, ஸ்கூல் பெல்லு மாதிரி. எனக்கு நான் 6:30 மணிக்கு அங்கே ஷூட்டிங் நேரம் டி நகருக்குள்ளே. ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வெற்றி அடைய நான் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.